அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கேள்விகளை கேட்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு இதில் கீழ்காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகள் அனுப்பி வைங்க. சுருக்கமாக எழுதி அனுப்புங்க. ஒருத்தர் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் ஒரு நேரத்தில் அனுப்புங்க. 2 கேள்வி கேட்குறதா இருந்தால் அடுத்து இன்னொரு மெசேஜ் உங்களுடைய பேர் முகவரியை போட்டு அடுத்த மெசேஜில் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகமது ரஃபீக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்னு போடலை. ஜமாத் நடந்து கொண்டிருக்கும் போது தாமதமாக வந்து தொழுகையில் கலந்து கொண்டு தொழும் தோழர்களை, அதன் பின் தாமதமாக வரும் தோழர்கள் அவர்களை தொட்டு இமாமாக ஏற்று ஜமாத்து தொழுகலாமா? இப்படி பின்வந்து ஜமாத்தாக தொழுகும் விதியை பற்றி சரியாக கூறவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தவங்க தொழுகையில் சேர்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவர் லேட்டாக வந்தவர் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு தொழுகிறாரு. பின்னாடி ஒருத்தர் அவரை விட தாமதமாக இமாம் ஜமாத் முடிஞ்ச பிறகு வர்றவர் அவரோட ஜாயின் பண்ணி அவரை இமாமாக்கி அவர் பின்தொடர்ந்து தொழுகிறாரு. இந்த மாதிரி தொழுகிறது கூடுமா? இது சம்மந்தமான விதிகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நிறைய விதிகளோ ஆதாரங்களோ வாத பிரதிவாதங்களோ பெரிய அளவில் இல்லை. இது சம்மந்தமாக நமக்கு கிடைக்கிற செய்திகள்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு நாள் இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, அவங்களும் தங்கியிருக்கிறாங்க. திடீர்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இரவில் முழிச்சு பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை காணோம். தேடி பார்த்தா ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களும் போய் வேகமாக உது செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வோட வந்து தொழுகையில் நிற்கிறாங்க. இடதுபுறமாக நின்றுறாங்க. உடனே தொழுதுகிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் இடதுபுறமாக நிற்கிறவரை அப்படி இழுத்து வலதுபுறத்தில் நிப்பாட்டிக்கிட்டு தொழுகையை கண்டினியூ பண்ணாங்க என்று ஹதீஸ் கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற செய்தி என்னன்னா, ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார், அவர் இன்னொருத்தர் அவரை வந்து இமாமாக இவராக வந்து ஜாயின் பண்ணி அவரை இமாமாக ஆக்கி கொள்ள முடியுமா என்றால் ஆக்கி கொள்ளலாம் என்று இந்த ஹதீஸிலிருந்து ஒரு சட்டத்தை நாம் விளங்கி கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பள்ளிவாசல்களில் தொழுது முடிச்சுட்டாங்க, ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் தாமதமாக வர்றாரு, அவரை பின்தொடர்ந்து இவர் தொழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இதில் சுட்டி காட்டப்படுற விதி என்ன? இடதுபுறத்தில் நிற்கக்கூடாது. 2 பேர் மட்டும் தொழுவதாக இருந்தால் இடதுபுறத்தில் பின்பற்றி தொழுகிறவர் இடதுபுறத்தில் நிற்காமல் வலதுபுறத்தில் நிற்கணும் என்கிற சட்டம் இதிலிருந்து பெறப்படுகிறது. ஏன்னா இமாம் பொதுவாகவே முன்னாடி நிற்பாங்க, மாமுன்கள்லாம் பின்னாடி நின்று தானே தொழுவோம். ஆனால் 2 பேர் மட்டும் இருந்தால் முன்னாடி பின்னாடி இல்லாமல் 2 பேரும் இமாமுக்கு வலதுபுறத்தில் பின்பற்றி தொழக்கூடியவர் நிற்கணுங்கிற சட்டம் இதிலிருந்து கிடைக்கிறது ஒன்று. அதை தாண்டி இதில் சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி தொழ முடியாது, ஃபர்லான தொழுகைகளில் தொழக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு சுன்னத்தான தொழுகை, அது மாதிரி தொழுதுக்கு ஆதாரம் கிடைக்குது, இதை வைத்துக்கொண்டு நாம் ஃபர்லை நாம் நிறைவேற்றக்கூடாது, அதுக்கு நமக்கு நேரடியான சான்று இல்லை. ஏன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து சுன்னத்து கூட தொழுதுகிட்டு இருப்பார், நாம் அது தெரியாமல் அவரை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஃபர்லான தொழுகைக்கு இகாமத்து சொல்லணுங்கிற அந்த விதி அதில் அடிபட்டு போகிறது. எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் அவங்களுடைய பார்வையில் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது ஒரு அது மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நேரடியாக நமக்கு ஃபர்லான தொழுகைகளில் இப்படி ஒருத்தர் தொழுதுட்டு போக அவரை பின்தொடர்ந்ததாக ஹதீஸில் பார்க்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு செய்தியில் என்ன பார்க்குறோம்னா, தொழுது முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, ஒருத்தர் தாமதமாக வந்தார், எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ இன்னொருத்தரை சேர்த்து விட்டு யாராவது இவருக்கு தர்மம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஒருத்தர் எந்திரிச்சாரு, 2 பேரும் சேர்ந்து தொழுவுங்க அப்படிதான் நம்ம ஆதாரம் இருக்குதே தவிர, ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வேறு தொழுகைகளில் ஃபர்லான தொழுகைகளில் மற்ற நேரங்களில் இந்த மாதிரி சேர்ந்தாங்க என்பதற்கு நேரடி ஆதாரம் இல்லை. ஆனால் இதுவே ஓரளவுக்கு நமக்கு ஒரு தொழுகையில் ஒருவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவர் அவரை இமாமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா, நான் மௌமுமாக சேர்கிறேன் என்று இடையில் சேரலாமா என்றால் சேரலாம் என்ற கருத்தை தருகிறது. இது இல்லை, இது வேணாம், இதை விட திருப்தியான ஒரு வழியை நோக்கி போயிடுறேன், சந்தேகமற்றதாக எனக்கு உறுத்தலாக இருக்குன்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்க நல்ல முறையில் இன்னொருத்தர் யாரையாவது தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களை கூட கூப்பிட்டு அவங்களோடு சேர்ந்து புதிதாக ஜமாத்தை ஆரம்பித்து தொழுது கொள்வது என்று சிறந்த நிலை. இப்படி ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அதை நாம் குறையாக சொல்ல முடியாது. இவ்வளோதான் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விதிமுறைகள். இதை தாண்டி வேற விதிகள்னு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்து காலேஷா காதர் மொய்தீன் சென்னையிலிருந்து கேட்குறாங்க, குடும்பத்தை பொருளாதார ரீதியாக ஆண் தான் நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் உள்ளதா? வீட்டில் சம்பாதிக்கக்கூடியவன் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆணுடைய சம்மதமின்றி மனைவி குடும்பத்தை நிர்வகிக்கலாமா? பொருளாதார ரீதியாக என் மனைவி வீட்டில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை என்னிடம் கொடுங்கள், அனைத்தையும் நான் குடும்பத்தை நிர்வகிக்கிறேன் என்று என்னிடம் வம்பும் வலுக்கட்டாயமும் செய்கின்றார்கள், என் மனைவி நிர்வகிப்பதில் எனக்கு விருப்பமில்லை, இதற்கு பதில் கூறவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பொருளாதார ரீதியாக ஆண் தான் நிர்வாகம் செய்யக்கூடியவன், வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த தலைமை இடத்துல ஆண் தான் இருக்கிறான். குடும்ப தலைவன் தான் உண்டே தவிர இஸ்லாமிய குடும்ப அமைப்புல குடும்ப தலைவி கிடையாது. இப்ப நம்ம ரேஷன் கார்டுல எல்லாம் குடும்ப தலைவின்னு போட்டு வச்சிருக்காங்கல்ல, குடும்ப தலைவி கிடையாது, தலைவன் மட்டும்தான் உண்டு. ஏன்னா ஒரே ஒருத்தர் மேல இருந்தா மட்டும்தான் ஒரு நிர்வாகம் எதுவுமே சிறப்பா இருக்கும். அதனால யாராவது அதுல தகுதியான ஆட்கள் யாரு, 2 பேர்ல நிர்வாகம் பண்ணுவதற்கான கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது என்பதை பார்த்து பொறுப்பை நாம கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஆணுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது, அதுக்கான தகுதி இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாம் ஆணுடைய கையில கொடுக்கிறது. இதுக்கு குர்ஆன்லயே ஆதாரம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிற காரணத்தினால். எதுக்கு அவங்களை நிர்வாகம் பண்ற பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா, பெண்களை விட இயல்பிலேயே அவங்கள ஆற்றல் படைத்தவர்களாக ஆண்கள் அல்லாஹ் ஆக்கி இருக்கிற காரணத்தினாலையும், ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தம்முடைய பொருளாதாரத்தை பெண்களுக்கு செலவிடுகிற காரணத்தினாலேயும் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். நல்ல பெண்கள் என்பவர்கள் அவங்க கட்டுப்படக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பேரில் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்களே, அந்த பெண்கள் தான், கட்டுப்பட்டு நடக்கிற பெண்கள் தான் நல்ல பெண்கள் என்று அல்லாஹ் அதுல அந்த வசனத்துல தொடர்ந்து பேசுகிறான். அப்ப பெண்கள் ஆணுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளணும். நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு மல்லுக்கணிக்கு, ஏன்னா அவங்களுக்கு வேற பொறுப்புகள் இருக்குது. ஆணுக்கு இந்த பொறுப்பை இஸ்லாம் கொடுத்துருக்கிற மாதிரி பெண்ணுக்கு வேற வேற பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளை, குழந்தைகளை பார்க்கறத, கணவனை பராமரிக்கிறத, அவங்க ஈடுபாட்டோட அன்பு செலுத்தி அந்த அன்பை பகிர்ந்து கொண்டு அன்பு ரீதியாக குடும்பத்தை கட்டமைக்கிற வேறு பல பொறுப்புகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல அவங்க ஈடுபாடு காட்டி போகணுமே தவிர ஆண் செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்கிறேன் என்று எடுத்துக்கொள்வதுங்கிறது ஏற்புடையதில்லை. ரெண்டாவது, இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஆண் நிர்வாகம் பண்றான் அப்படின்னா ஆம்பளை சம்பாதிச்ச காசு ஆம்பளையே கையில வச்சு செலவு பண்ணனா தான் அது ஆணுடைய நிர்வாகம் என்று அப்படித்தான் அதுக்கு அர்த்தம்னு இல்லை. ஆண் அதை செய்யணும். ஓகே, அவர் பெண் கையில கொடுத்து இவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறேன், இந்த பணத்தை இவ்வளவு வச்சுக்க, இந்த பணத்தை குடும்பத்துக்கு பயன்படுத்து, மாசு சமையலுக்கு தேவைப்படுற சாமான்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு தந்திருக்கேன், வீட்டு வாடகைக்கு இவ்வளவு தந்திருக்கிறேன், இதை பயன்படுத்திங்க என்று ஒரு ஆண் கொடுப்பான் என்று சொன்னால் அதுவும் ஆணுடைய நிர்வாகத்துக்கு கோளாறு இல்லை, அதுக்கு எதிரானதுன்னு புரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனால் அது அவர் விருப்பமா கொடுக்கணும், அவரா முடிவெடுக்கணும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பல இடத்துல அந்த விருப்பம் இல்லாம போகலாம், பெண்களுடைய நடவடிக்கைகளே இதுக்கு காரணமா அமைஞ்சிடலாம். என்ன கேட்டா, ஆண் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரத்தை ஆண் பல வகைகளில் செலவு பண்ணணும்னு திட்டமிட்டு வச்சிருப்பான். ஆணுடைய தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க, அவங்க தேவையுடையவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் பரக்கத்தை கொடுத்துருப்பான். அப்ப தங்களுடைய தேவை போக கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அவர் திட்டமிட்டு வச்சிருப்பாரு. மனைவியா இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும், நம்ம கொடுக்கணும் என்ன தேவை இருக்கு, அவங்க வீட்டுக்காரர் இல்லையா அவர் பார்த்துக்குவாரு, ஏன் மற்ற பிள்ளைங்க இல்லையா நீங்க மட்டும் தான் கொடுக்கணுமா என்றெல்லாம் வேற மாதிரி சிந்திப்பதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு அதிகம் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி சிக்கலுக்குள்ள போய் மண்டையை கொடுத்து அதுக்கு பதில் சொல்லி அதனால குடும்ப நிம்மதி அப்படியெல்லாம் ஆயிரும் என்று பயப்படக்கூடியவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன தேவையை நான் பார்த்துக்கிறேன், சமையலுக்கு நான் சாமான் வாங்கி போட்டுருந்தேன், மருத்துவம் நானே ஆஸ்பத்திரி கூட்டு போய் உங்களை பார்த்துக்கிறேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போய்ட்டு ஸ்கூல் ஃபீஸை நானே கொண்டு போய் கட்டிட்டு அந்த வேலையை முடிச்சுக்கிறேன், வாடகை போக்குவரத்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அதை தங்களுக்கு சுமையாக இல்லை, அதை சந்தோஷமா செய்யக்கூடிய ஆண்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா நான் தான் செய்வேன்னு பெண்கள் போய் வம்புக்கு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. தங்களுடைய தேவைகளுக்கு கேட்டு வாங்கிங்க, அதான் சிறந்ததும் கூட. எதுக்கு நீங்க டென்ஷன், நீங்க பொருளாதாரத்தை மொத்தமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் டென்ஷன், உங்களுக்கு தான் தேவையற்ற கூடுதல் சுமை. அதை பொறுப்பு தான் இருக்கிறதே பெரிய. உடம்புல ஜாமான தூக்கி மூட தூக்குறது கூட பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய வலியை தந்துடாது, பெரிய டென்ஷனை தந்துடாது. அதை மூட இறக்கணும்னு வலி போயிடும், அந்த டென்ஷன் போயிடும். ஆனா அந்த பொறுப்புன்னு இருக்குதே, இதை நாம தான் பார்க்கணும், இது நம்ம கையில கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்றது, யோசிக்கணும், திங்க் பண்ணணும், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெறுங்கையை வீசி காசு இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப ஆண் அவரே நிர்வாகம் பண்றவரா இருந்தா எவ்வளவு இருக்குது, எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம், இதுக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணணும்னு சொன்னா அடுத்து முக்கியமான தேவைக்கு செலவு பண்ண முடியாம போயிட்டு, ஏன்னா அவர் தான் சம்பாதிக்கிறார், அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு வரது எவ்வளவு போகுது, எது எவ்வளவுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு அதெல்லாம் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில பெண்கள் இந்த சுமையை தூக்கி சுமக்காம இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, அதான் சிறந்தது. பல குடும்பத்தில் கொண்டு வந்து ஆண்கள் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கன்னு போறாங்க, அது அவங்களுக்கு சிரமம், அவங்களுக்கு அது துன்பம், அது அவங்களுக்கு கூடுதல் கஷ்டத்தை தான் விளைவிக்கும். தேவைப்பட்டா ஒரு 5 ரூபா 10 ரூபா அவங்க சேமிச்சோ நகைக்கோ எதுக்கோ எடுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட, அது மாதிரியான ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் கூட அதை விட கூடுதலான டென்ஷனும் பிரச்சனைகளும் அதற்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு ஒரு கணவர் சொல்லுகிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் ஒரு நல்ல சந்தோஷமான குடும்பத்திற்கு நன்மையாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முகம்மது அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊருன்னு போடலை,
இன்ஸ்டாகிராமில் தாவா செய்து வருகிறேன். சில ஹதீஸுகளை அனுப்பி இதற்கு விளக்கம் தாருங்கள் என்று என்னிடம் கேட்பார்கள். அதற்கு நான் விளக்கம் கொடுப்பேன். ஆனால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுடைய சகோதரன் மரணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய உணவு பரிமாறிக்கொள்ளணும், நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை பரிந்துரை செய்யணும். அப்படி இருக்கும்போது சில உலமாக்கள் சொல்றாங்க, மகரமில்லாத ஆணிடம் எப்படி ஒரு பெண் இருக்க வேண்டுமோ அதே போல கணவனுடைய சகோதரரிடம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கான விடையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க சொல்லி கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல்லா கணவனுடைய அந்த சகோதரர்களை மரணத்துக்கு சமம்னு சொன்னது என்ன அடிப்படையில் சொன்னாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாதுங்கிற அந்த பொது சட்டத்தை சொல்றாங்க. அப்படி இருந்தால் மூணாவது ஷைத்தான் வந்துடுவான், அந்நிய ஆண்களோட நாம் இருக்கும் பொழுது ஷைத்தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்க தனிச்சிருக்காதீங்கன்னு அந்த போதனையை சொல்றாங்க. அப்போ இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரியான கேள்வி அன்னைக்கு வருது. அப்போ ஒரு குடும்பம் இருந்தால் கணவனுடைய அனந்தம்பி இருப்பாங்க, அவங்களாம் இருப்பாங்களா, அப்போ என்ன பண்றது? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹமு அல் மௌத். இந்த கணவனுடைய உறவுன்னு சொல்றீங்களா அண்ணன் தம்பின்னு, அவங்க தான் மரணத்துக்கு சமமானவங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அங்க அந்த ஷைத்தானிய சிந்தனைகளுக்கான வாய்ப்பு அதிகம், வாசல் திறந்து விடப்படுகிறது. அதனால ரொம்ப டேஞ்சரான ஒரு பகுதி அந்த பகுதின்னு சொல்லிட்டு அந்த சூழலை வச்சுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதனால நீங்க அந்த கூட்டு குடும்பம் வாழக்கூடாது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக இருப்பதற்கு தனித்த ஒரு வீட்டை தேர்வு செஞ்சு கணவன் மனைவியா வாழ்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அது சிறந்தது. இல்லை, அதுக்கான சூழல் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேற பல்வேறு வகையான சிக்கல் இருக்குது, அது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது மாதிரி அப்படிதான் இருக்கணுமா? ஒரு அந்நியான இடத்துல இருப்பதை போலதான் இருக்கணும். அந்நியான இடத்துல இருப்பதுன்னா அந்நியானுக்கு சாப்பாடு பரிமாறக்கூட அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லலை, தாராளமா பரிமாறலாம். நீங்க ஹிஜாபை பேணிக்கிங்க, தனிமையில இருக்காதீங்க, தனித்திருக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க. இவ்வளவுதான் நீங்க அதில் புரிஞ்சுக்க வேண்டியது. தனிமையின் சூழலை தவிர்ப்பது. மற்ற யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா நம்ம ஹிஜாபோட இருப்போம் தானே, தலையெல்லாம் மறைச்சிருப்போம், கூடுதலான ஆடைகளோடு இருப்போம், குறைந்தபட்ச ஆடைகளோடு இருக்க மாட்டோம். அது கணவர் மத்தியில் இருக்க மாதிரி, ஒரு அத்தாமா மத்தியில் இருக்கிற மாதிரி மற்றவங்க முன்னாடி இருக்க மாட்டோம் தானே. அந்த மாதிரி அந்நியர்களுக்கு முன்னால் இருப்பதை போன்ற ஒரு ஆடை அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அவங்க இருக்கிற நேரத்தில் அவங்களும் வெளியே போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்களா, அப்போ பிரச்சனை இருக்காது. வீட்டில் பெண்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னா அப்போ சிக்கல் வர போறது இல்லை. அப்போ கணவனுடைய தம்பியோ அண்ணனும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மகரமான ஆண்களிடத்துல எப்படியான ஒரு உறவுமுறை பேணப்படுமோ, எப்படி அவங்கள்ட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமோ, எப்படி ஆடை விஷயத்துல தங்களை மறைத்து கொண்டு அவர்களோடு உரையாடணுமோ, அந்த மாதிரியான விஷயங்களை தான் உரையாடணும். நல்லது கெட்டது பேசுறது, வைக்கிறது, சபையில் உட்கார்ந்து இருக்கிறது, 10 பேர் சேர்ந்து சாப்பிடுறது, சேர்ந்து சாப்பிடும்போது பல விஷயங்களை பரிமாறிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மார்க்கம் தடை விதிக்கல. இயல்பாக காரியங்களை நாம செயலாற்றி கொண்டே இருக்கலாம். மார்க்கம் சொல்லுகிற இந்த வழிமுறையை பேணியே செயல்படுத்த முடியும். ஆனா அதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிற காரணத்தினாலதான் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, எதுக்கு இந்த சிரமத்தோட இங்க இருந்துகிட்டு மல்லு கட்டிக்கிட்டு, வாய்ப்பு இருக்குமானால் வேறொரு வாசலை தேர்வு செய்யுங்க, வேறொரு வீட்டை பார்த்துக்குங்க, தனிமையா தனித்திருக்கிறக்கூடிய ஒரு வாசலை தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றது. இதுல இருக்கிற இந்த சிரமங்களை கடைபிடிச்சு நிறைய செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமா போயிடுங்கிற காரணத்தினால சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் ஹிஜாபை பேணிக்கொண்டு அந்த சிரமத்தை அனுசரித்து கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் அதுக்குரிய வெகுமதியை நமக்கு தரத்தான் செய்வான். அயப்பாக்கத்திலிருந்து ஈசா கேட்குறாங்க, நான் டிரைவராக வேலை செய்கிறேன், ஆனால் எனது நிறுவனத்தில் வேறு சில வேலைகளும் என்னை வைத்து செய்து கொள்கிறார்கள். பஜாருக்கு சென்று வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்கி வர சொல்கிறார்கள். எனது கேள்வி என்னவென்றால், நான் அந்த பொருட்களில் எனக்கென்று ஒரு லாபம் வைத்து வாங்கி வருகிறேன். அதாவது ஒரு பொருளின் விலை 100 ரூபாய் என்றால் நான் 125 என்று வாங்கி கொடுக்கிறேன். இப்படி செய்யலாமா? கூடாதென்றால் அவர்கள் என் வேலையை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட வேலைகளை சொல்கிறார்கள், என்ன செய்வது? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி செய்ய முடியாது, செய்யக்கூடாது. டிரைவராக வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க, கொஞ்சம் போய் வீட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வாங்க, காய்கறி வாங்கிட்டு வாங்க, மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ அவங்க வாங்கிட்டு வர சொல்கிற சாமானை 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபா. வியாபாரம்னு அப்படி தானே, லாபம் பார்க்கறது ஒன்றும் மார்க்கத்தில் தப்பு இல்லையா என்கிற அர்த்தத்தில் இதை செய்கிறேங்கிறாங்க. இப்படி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டால், உங்களை அவங்க வியாபாரியாக பார்க்கல, நீங்கள் வியாபாரி என்று அவர்கள் அவங்களிடத்துல அறிமுகமானீங்க. அதாவது இப்போ நம்ம வாங்கிட்டு கொண்டு கொடுக்குற, இப்போ வாங்கிட்டு வர சொன்னோம்னா அதில் ஒரு லாபம் வச்சு தான் அவர் நம்ம இடத்துல தருவார் என்று அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலாட்டி அது உள்ளுக்குள்ள ஒரு மோசடி இருக்குன்னு அர்த்தம். ஒரு கடையில் ஜாமான் வாங்கும் பொழுது ஜாமான் தரக்கூடிய அந்த வியாபாரி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு லாபம் வச்சு தான் நமக்கு தர்றாருங்கிறது வாங்குற எல்லாருக்கும் தெரிகிறது. அதில் ஒளிவு மறைவு இல்லை. எவ்வளவு லாபம் என்பது அது அவரவருடைய தேவையும் சூழலையும் பொறுத்து, ஆசையும் விருப்பத்தையும் பொறுத்தது. அது மார்க்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை.
ஆனா ஒரு பொதுவான புரிந்துணர்வு என்ன, அவர் வியாபாரம் பண்றாருனாலே அவர் சர்வீஸ் சேவை பண்ணல, எனக்கு உதவி செய்த காண்டி கடன் நடத்தல, அவர் சம்பாதிக்கிறதா வச்சிருக்கிறாரு, அதுல கண்டிப்பா அதுல ஒரு லாபம் வச்சிருப்பாரு என்ற புரிதலோடு வாங்கிட்டு வர்றாங்க. இது வியாபாரம். ஆனா உங்களை போய் அவங்க சாமான் வாங்கிட்டு சொல்லும் பொழுது அந்த அர்த்தத்துல அவங்க புரிஞ்சுக்கலையே. அவங்க அப்படி உதவி, ஒரு உதவி, நம்ம இடத்துல வேலை பார்க்காரு, சும்மா தான் இருக்கிறாரு, போய் வேண்டு வந்துட்டுமே, ஒரு ஹெல்ப் பண்ணட்டும், ஒரு உதவி என்கிற கோணத்துல அவங்க கேட்கறாங்க. அப்ப உதவி என்கிற கோணத்துல உள்ளது உதவியாகத்தான் செய்யப்படணுமே தவிர அதுல மோசடி கலந்து விடக்கூடாது. உதவி என்று அவங்க நினைக்கும் பொழுது நீங்க அதுக்குள்ள ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்தீங்கன்னா அது மோசடியாக மாறிவிடும். ஏன்னா வியாபாரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, வைன் சதகா வ பையனா பூரிக்கலகுமா, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல அது உண்மையும் தெளிவுபடுத்தலும் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அப்ப இங்க தெளிவில்லாம போயிருத, நீங்க ஒண்ணு செய்றீங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தப்படலை, அவங்களுக்கு புரிய வைக்கப்படலை, அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது தெளிவுபடுத்தப்படாத வியாபாரத்துல அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. அப்படி அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்ப நம்ம நம்பிக்கைக்கு மோசடி பண்றோம்னு அர்த்தமாயிடும். நம்மள ஒருத்தவங்க நம்பினாங்க, அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்யறது ஆயிரும். இப்ப நீங்க என்ன கேட்குறீங்க, ஏன் அப்ப நான் என் வேலையை தாண்டி கூடுதல் வேலை சொல்றாங்கல்ல அப்படின்னு, முடியாதுன்னு சொல்லுங்க, செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, என் வேலையை மட்டும் தான், அதுல ஃபைட் பண்ணுங்க, நேர்மையா நில்லுங்க. இல்லைங்க அப்படி வாங்கிட்டு வரதா அதுக்கு கமிஷன் கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி கேட்டு ஒரு இதுக்கு போயிட்டு தான் 100 ரூபா வேணும் 200 ரூபா வேணும் அப்படி சொல்லுங்க. அல்லது இல்லை நான் லாபம் வச்சு தாங்க தருவேன், ஓகேவா ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுங்க. அதுவே அப்படி பேசப்பட்டு அதன் பிறகு நீங்க ஒரு லாபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது லாபம் என்கிற பட்டியலுக்குள்ள வரும். அப்படி பேசப்படாம நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா நம்பிக்கைக்கு மோசடி என்கிற அர்த்தத்துல மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான பொருளை ஈட்டுவதாக ஆகிவிடும். எனவே அந்த மாதிரியான காரியத்தை செய்யாதீங்க. உதவி என்ற அடிப்படையில் நீங்க செய்றீங்களா, செய்யுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி. ஒருத்தன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஆயிடுறான். அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வேலையை விட முடியல, இந்த இவங்க சொல்லக்கூடிய வேலையில செய்யலைன்னு சொல்லி சொன்னா டிரைவர் வேலையும் சேர்ந்து போயிடும். அப்படியான வேற நெருக்கடிகள்லாம் இருக்கும் பொழுது மனம் வந்து உதவி செய்யறது மனநிலைக்கு வந்துருங்க. இப்படியெல்லாம் பேச முடியாது, டைரக்டா ஓப்பனா கேட்டு இந்த நிலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னா மனதை அதற்கு தயார்படுத்தி கொள்ளுங்க. அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான், இந்த காரியங்களுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் விடத்துல கூலி எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் விடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. அல்லாஹ் கூடுதலான நன்மைகளை பரக்கத்துகளை அள்ளி தருவான் இன்ஷா அல்லாஹ். சையது தன்வீர் திருப்பத்தூர்ல இருந்து கேட்கிறாங்க, ஒரு தொழுகை நேரம் முடிந்து விட்டால் அந்த தொழுகையை அடுத்த தொழுகை நேரத்தில் தொழக்கூடாது என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். நிர்பந்தத்தினால் அந்த தொழுகை விடுபட்டிருந்தால் கூட தொழக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொழுகைங்கிறது குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்டது, அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை தொழுகணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதில் விதிவிலக்கு வழங்கப்பட்ட ஆட்களாக நீங்கள் இருக்கணும். வேற நேரத்தில் தொழுகிறதா இருந்தால் ஒரு 2-3 விதிவிலக்குகள் மார்க்கம் சொல்லுது. ஒன்று, நீங்கள் மறந்துட்டீங்க, தொழுகணும்னு தெரியும் ஆனால் மறந்துட்டீங்க, மறந்தவருக்கு எப்போ நினைவுக்கு வருதோ அப்போ தொழுகட்டும். ஏன்னா மறதிங்கிறது நம்ம பிளான் பண்ணி மறக்க முடியாதுல்ல, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் தூங்கினார், எந்திக்கணும் சுபுக்கு, அதெல்லாம் நினைவுலாம் இருந்துச்சு, அலாரம்லாம் வச்சாரு, எப்போது எந்திக்கிறவர் தான். ஆனால் ஒரு நாள் அசந்து தூங்கிட்டார், எந்திரிச்சு பார்த்தா சுபுடைய டைம் மிஸ் ஆயிடுச்சு. தூங்கி கொண்டிருக்கிறவர் அது மாதிரி எப்போ விழிக்கிறாரோ அப்போ அவர் அதை தொழுது கொள்ளட்டும் அப்படி சொன்னாங்க. அது மாதிரி பயணத்தில் இருக்கிறவங்க 5 நேர தொழுகைகளை 3 நேரமாக சேர்த்து தொழுது கொள்ளுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் தொழுகை நேரத்தை மாற்றி தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, நிர்பந்தம்னு சொன்னா அது அந்த அந்த நிர்பந்தத்தை பொறுத்த நிர்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல போர்க்களத்துல நின்னாங்க. போர்க்களத்தில் நிற்பதை விட ஒரு பெரிய நிர்பந்தம்னு எதுவும் சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். அப்போ கூட ரசூலுல்லாஹ் போருங்கிறதே எதிரிகள் வருவாங்க, அடிப்பாங்க, குத்துவாங்க, வெட்டுவாங்க, இந்த மாதிரி பரபரப்பான இருக்கிற தருணம், அதை நிர்பந்தம்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தருணத்தை கூட அல்லாஹ் கொஞ்சம் ஆட்களை முன்பின் ஆக்கிக்கிங்க, கொஞ்சம் வேற முன்னாடி நிக்க விடுங்க, கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க, சீக்கிரமா தொழுதுட்டு போயிருங்க. ஒரு பயணத்துல கூட 2 ரக்காத்து உண்டு, ஆனா போர்க்களத்துல 1 ரக்காத்துல தொழுதுட்டு நீங்க ஓடுங்க, அந்த நேரத்துல அந்த வேலையை முடிச்சிருங்க, வீட்டுல போய் சாயங்காலம் போய் தொழுதுக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. போர்க்களத்துல கூட அங்கேயே தொழுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அப்படின்ற பட்சத்துல நிர்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது உண்மையிலே நிர்பந்தமான யோசிக்கணும். உண்மையிலே நிர்பந்தமா, நெசமாவே வேற வழியே இல்லாத ஒரு நிர்பந்தமா அப்படி மாட்டிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் கல்புகளை அறிந்தவன் என்ற நிலைக்கு நாம செல்லலாம். ஒருத்தர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நீண்ட ஆப்ரேஷன் சொல்லிட்டு அறுத்துட்டாங்க, பார்த்தா தொழுகை நேரம் கடந்து ஓடிக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச பிறகுதான் ஆஹா தெரியுது, தொழணும்னு தெரியுது, ஆனா தொழ முடியாது, எல்லாம் வயிற்று அறுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க, உடலை கிழிச்சு வச்சிருக்கிறாங்க, இந்த நேரத்துல போய் தொலை போறோம்னா முடியாது தானே. அப்ப அந்த மாதிரி நிஜமாகவே வாய்ப்பே இல்லாத ஏற்றுக்கொள்ள தகுந்த அந்த மாதிரி ஒரு போர்க்களத்தோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
போர்க்களத்தை விட வா இது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அப்படி இருக்குமானால் உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ், சூழலை அறிந்தவன் அல்லாஹ் என்கிற அடிப்படையில் முடிவெடுக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா அனுமதிக்கப்பட்ட அந்த விதிவிலக்கு சொல்லப்பட்டவர்களை தவிர மற்ற எந்த தருணத்திலும் நாம வியாபாரத்தை எல்லாம் நிர்பந்தம்னு சொல்லிடுறாங்க, பயணத்தை எல்லாம் நிர்பந்தம்னு சொல்லிடுறாங்க. வண்டியில ஏறி உட்காந்து பஸ்ல போய்கிட்டு இருந்தேன், பஸ் விட்டு இறங்கல, இதையெல்லாம் நிர்பந்தம்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நிர்பந்தம் அல்ல. இதையெல்லாம் நாம சரியாக திட்டமிட்டால் சரியான முறையில் அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றிவிட முடியும். அதனால நாம நடைமுறை வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருக்கிற நிர்பந்தங்கள் எல்லாம் பெரும்பாலும் நிர்பந்த பட்டியலுக்குள் வராது என்பதே நம்முடைய அபிப்பிராயம். அன்வர் அகமது விருத்தாச்சலத்திலிருந்து கேட்குறாங்க, எனக்கு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்காரும் பழக்கமும் மற்றும் காலாட்டி கொண்டே இருக்கும் பழக்கம் அவ்வப்போது அல்லது சமயத்தில் தொடர்ந்து வரும். இதை பார்க்கும் பலர் இதில் மரியாதை இல்லை என்றும் பெரியவர்களுக்கு மத்தியில் இப்படி நடக்கக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். நான் அப்படி நினைத்து ஏதும் செய்யவில்லை. சிலர் இது உடலுக்கு கேடு என்றும் கூறுகிறார்கள். பெண்களும் ஒரு சிலர் இதை போல் கால் மேல் கால் போட்டு பார்த்துள்ளேன். இதை பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்க்கத்தில் நீங்கள் காலை ரெண்டையும் விரிச்சு வச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லப்படலை. காலுக்கு மேலே காலை போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லப்படலை. இந்த ரெண்டும் சொல்லப்படலாட்டி ரெண்டில் உங்களுக்கு எப்படி உட்காருன்னு தோணுதோ, வாய்ப்பு இருக்கோ, சூழல் இருக்கோ, விரும்புகிறீங்களோ, பழகி இருக்கீங்களோ அப்படி செய்யுங்கன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லப்படாமல் உங்களுக்கு மொட்டையாக விடப்பட்டிருக்குன்னா அது அது சாய்ஸ், அது உங்களுடைய விருப்பம். அதில் நீங்கள் எதை வேணுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுடைய சூழலை பொறுத்து, தேவையை பொறுத்து அது மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் உட்காரலாம். மார்க் அடிப்படையில் எந்த தப்பும் இல்லை. கால் மேலே காலை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் சமூகத்தில் அது வேற மாதிரி பார்க்கப்படுகிறது. ஒரு விகாரமா, ஒரு பார்ப்பதற்கு ஒரு ஒரு பெருமையான தோற்றத்தை போல அப்படி ஒரு தோற்றம் உண்டாகுதுன்னு சொல்லி சொன்னா தவிர்த்துக்குங்களேன். நம்ம மார்க்கம் இது இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், நீங்க ஃபைட் பண்ணலாம். உதாரணமா மற்றவருக்காக எழுந்து நிற்பது, எழுந்து நிற்க கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லிடுச்சு. இப்ப எழுந்து நிக்கலன்னு சொல்லி சொன்னா மரியாதை குறைவுன்னு நினைக்கிறாங்க. நான் எழுந்து நிக்க மாட்டேன், ஏன்னா எழுந்து நிக்காத, மற்றவங்களுக்காண்டி எஞ்சி நிக்காது, அல்லாஹ்காண்டி எஞ்சி நின்று சொல்லப்பட்டிருக்குது, அதனால அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இல்லைங்க. மற்றவங்க நினைச்சா என்ன, இந்த சமுதாயத்தில் அது மதிப்பா பார்க்கப்பட்டா என்ன, மதிப்பில்லைன்னு பார்க்கப்பட்டா என்ன, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு சொல்லும் பொழுது அப்ப மற்ற மக்கள் மத்தியில் அது ஒரு தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்காக வேண்டி உங்களை மாத்திக்கங்களேன். மாற்றவே முடியலைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபைட் பண்ணுங்க, சொல்லுங்க, அதெல்லாம் நீங்க நிக்கலாம், ஃபைட் பண்ணலாம், நீங்க விரும்பின மாதிரி இருந்துக்கலாம். ஆனாலும் உங்க மேல ஒரு உண்டாகுது தானே, உங்களை பத்தியான ஒரு தேவையில்லாத விமர்சனம் வருது, அந்த விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி காலை கீழே போட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கால் மேல கால் போடாம உட்காந்துக்கிற அது ஒன்று மார்க்கத்தில் அதுவும் ஓகே தான். ஏன்னா ரெண்டும் ஓகே தானே. காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறேங்கிறீங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுல உங்க கால் தான் ஆட்டுறிய, அடுத்தவங்க காலை பிடிச்சி ஆட்டலை, ஒன்றும் அது சொல்ல முடியாது. ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கு டைவெர்ட் ஆகும். பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஆடிக்கிட்டே இருக்கல, அசைஞ்சிக்கிட்டே இருக்கல, ஒரு பொருள் பக்கத்தில் ஒன்று இது மாதிரி ஒரு ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது உங்களுடைய கவனம் அங்கே நோக்கி திரும்புது, அதனால ஆட்டாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட ரிக்வஸ்டை கேட்டுக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுடைய மனநிலையை கவனத்தில் கொண்டு நீங்கள் அதற்கு செவி சாய்ப்பது நல்லது என்று சொல்லலாம். ஆனால் அப்படித்தான் ஆகணும், கால் ஆட்டக்கூடாது அல்லது கால் மேலே கால் போட்டு உட்கார என்று சொல்வதற்கு எந்த சட்டமும் இல்லை. அப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் நமக்கு சொல்லப்படவில்லை. யாசர் அரஃபாத் திருப்பூர்ல இருந்து கேட்குறாங்க, பல சகோதரர்கள் தன் உருவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள், அதை பார்த்து மற்ற இளைஞர்களும் முயற்சி செய்கிறார்கள். இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை விளக்கமாக சொன்னீர்கள் என்றால் மற்ற இளைஞர்களும் இது போன்ற காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு நன்மையாக இருக்குங்கிறாங்க. எப்படி உருவத்தை மாத்துறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாரும் உருவத்தை மாத்துறாங்கிறாங்க, என்ன உருவத்தை மாத்துறாங்க, எதை பத்தி இவங்க சொல்றாங்கன்னு நமக்கு புரியல. உருவ மாற்றம்ங்கிறது அல்லாஹ் படைச்சிருக்கிற இந்த கோலத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறதுங்கிறது பொதுவாக தடை இருக்கிறது. குறிப்பாக எதை சொல்றீங்கன்னு விளங்கலை, ஆனாலும் கூட பொதுவாக ஒரு தடை இருக்கிறது. அந்த மாதிரி உருவத்தை மாத்துறதுக்கு ஷைத்தான் தான் கட்டளையிடுவான். குரான்ல ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு வந்த செய்திகளை பற்றி சொல்லும் பொழுது உலவு உதில் அன்னகும் உலவு மன்னி அன்னகும் உல ஆமுர் அன்னகும் ஃபலையு பத்திக்குன்ன ஆதானல்ல நாம் உல ஆமுர் அன்னகும் ஃபலையு கையிருன்ன ஹல்கல்லா. நான் அவங்கள வழிகெடுப்பேன், அவங்களுக்கு நான் ஆசை வார்த்தைகளை கூறுவேன், விலங்குகளுடைய கால்நடைகளின் காதுகளை அருங்கன்னு சொல்லுவேன், கட்டளையிடுவேன், அதை அறுப்பாங்க. ஃபலையு கையிருன்ன ஹல்கல்லா, அல்லாவுடைய படைப்புல மாற்றம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், அதை அவங்க செய்வாங்க. நான் சொல்லி அப்ப ஷைத்தான் தான் இதை சொல்லுவான், இதை செய்யுமாறு சொல்வது ஷைத்தான், அது செய்கிறவர்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற கருத்துல தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால உருவங்களை மாற்றுவது ரசூலுல்லாஹ்வும் வேற வேற ஹதீஸ்களையும் சொல்றாங்க. அல்லாஹ் சபிக்கிறான் உருவங்களை மாற்றிக்கொள்றவங்க, பச்சை குத்தி கொள்றவங்க, புருவத்தை அகற்றி கொள்றவங்க,
அழகுக்காக வேண்டி பல்லை வந்து கூராக்கி கொள்ளு, ரம்பம் அதை கூராக்கி கொள்றவங்க இவங்களையெல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றமாக நபிகளார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே படைப்பு மாற்றம், படைப்பில் அல்லாஹ்வுடைய அந்த வடிவத்தில் மாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுப்பது என்பது அது கண்டிப்பாக ஒரு பெரும் குற்றமாகவே இஸ்லாம் கருதுகிறது. அருள் செல்வம் என்கிற ரஹ்மத்துல்லா சென்னையிலிருந்து கேட்குறாங்க, எனது கேள்வி, மறுமை வாழ்க்கையின் முதல் நிலை மன்னரை வாழ்க்கை. ஆனால் இறந்தவர்களை புதைக்காமல் சிலர் எரித்து விடுகிறார்களே, அவர்களுக்கு மன்னரை வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கும் இருக்கும். இந்த மன்னரை அப்படிங்கிறது என்னன்னா, மண்ணில் அடக்கம் பட்டவங்களுக்கு அது மன்னரை அப்படியே வச்சுக்கலாம். மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டவங்க அவங்களுக்கான ஒரு அடையாளமா அவங்க உயிர் இருக்குது வைக்குது என்பது மன்னரையும் புரிந்து கொள்ளலாம். மண்ணில் அடக்கப்படாதவங்க மண் இல்லாத இடத்துல அல்ல அவங்கள வச்சு அவங்களுக்குரிய வேதனைகளையோ அல்லது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். மண்ணில் மட்டும்தான், மன்னரையில் மட்டும்தான் வாழ்க்கை, மன்னரை தான் வாழ்க்கை அப்படி பொருள் இல்லை. மண்ணுக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்கிறது என்று நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணுக்குள்ளேயும் வச்சிருப்பான், மண் அல்லாத இடத்துலையும் வச்சிருப்பான். உடம்பு கொண்டு நம்ம வச்சாலும் வைக்கலாம், அல்லது அல்லாவே வந்து ஒரு இடத்துல வைத்துக்கொண்டு அதுக்கான தேவைகளை மௌத்துக்கு பிறகு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்பான். அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் அது மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கிறது. ஏன்னா எரிக்கிறாங்க மட்டும் சொல்றீங்க, பல வகைகள் இருக்கிறது. சில பேரை எரிச்சிடறாங்க, சில பேர் தண்ணியில கடல்ல போய் விழுந்து மீன் தின்னு ஒண்ணுமில்லாம ஆயிடுது. சில பேர் காட்டுக்கு போறாங்க, காட்டுக்கு போனவங்களை சிங்கம் புலி அடிச்சு தின்னு சவைச்சு தின்னு அதை சாணி ஆக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுருது. அப்ப அவங்க எல்லாம் மண்ணுக்கு வரல தானே. மண்ணில் நம்ம மெத்தேடு படி அவங்க அடக்கம் செய்யப்படலை. நம்ம மெத்தேடு படி அடக்கம் செய்யப்படவில்லை என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையே இல்லைன்னு புரிஞ்சுக்க தேவையில்லை. அந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு பர்சகன்னு சொல்கிறது. நாம மண் அறை அப்படின்னு நாம ஒரு அடையாளமா பேசினாலும் கூட பர்சக் என்கிற ஒரு வாழ்க்கை இறந்த எல்லோருக்கும் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ உதாரணமா ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், மரணம் யாருக்கு நெருங்கிடுச்சோ அவர் சொல்லுவாராம், இதா ஜா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன். மௌத் யாருக்கு வந்துருச்சு அவர் சொல்லுவாராம், என்னை கொஞ்சம் திரும்ப அனுப்புங்களேன். இல்லை அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் வந்து விட்டுட்டு வந்த காரியங்கள் விஷயங்கள்ல நல்லது செஞ்சுட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் திரும்ப அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இல்லை இது அவனுடைய வெறும் வாய் வார்த்தை. ஓமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் பர்ஸக் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. பர்ஸக்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு 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 ஏரியா, ஒரு திரை, அந்த திரைக்கு அப்பால் அவங்க இருப்பாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய கஸ்டடியில போயிடுறாங்க. அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குரிய தண்டனைகளையோ அல்லது தூக்கத்தையோ சொர்க்க வாசல்களை திறந்து வைத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற வேலைகளையோ அந்த ஏரியாவில் வச்சு செய்யலாம். அல்லாஹ்வுடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறது, ஃபைம்சிகுல்லதி கல்லா அலைஹில் மௌத், யாருக்கு அல்லாஹ் மௌத்தை விதியாக்கிட்டானோ அவங்க உயிர்களை அல்லாஹ் வச்சுக்கிறான். அல்லாஹ் கைப்பற்றி அல்லாஹ் தன்னுடைய கைவசத்துல வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கைவசத்துல எல்லா உயிரும் அல்லாஹ்வுடைய கைவசத்துல தான். மண்ணுக்குள்ள இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய கைவசத்துல தான், மண்ணுக்குள் வைக்கப்படாததும் அல்லாஹ்வுடைய கைவசத்துல தான். எங்கு வைக்கப்பட்டிருந்தாலும் எங்கு இருந்தாலும் அல்லாஹ் தன் கைவசத்தில் வைத்து அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான். கியாமத் நாள் வரைக்கும் அந்த செயல் தொடர்ந்து எல்லோருக்கும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முகமது ரியாஸ் கள்ளக்குறிச்சியிலிருந்து கேட்கிறாங்க, ஒருவர் 5 வேளை தொழுகிறார், ஆனால் பொய் சொல்கிறார், திருடுகிறார், கஞ்சனாக இருக்கிறார். மற்றொருவர் தொழவில்லை, ஆனால் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார், தன்னால் முடிந்த உதவியை செய்து வருகிறார். அல்லாஹ்வின் பார்வையில் இதில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. 2 பேருமே அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவங்க கிடையாது. ஏன்னா 2 பேருமே பாவங்களும் செய்யறாங்க. ஒருத்தர் மனிதர்களுக்கு பாவம் செய்யறாரு, அடியார்களுக்கு தீங்கு செய்கிறாரு, அதுக்கு மறுமையில கேள்வி இருக்குது, கடுமையா தண்டிக்கப்படுவாங்க. அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீ செஞ்ச நன்மைகளை எடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவான். அந்த பாவத்தை அவர் செய்யறாரு, அதுவும் மார்க்கத்தின் பார்வையில இழிவான காரியம் தான், தீய செயல் தான். இன்னொருத்தர் தொழாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, அதுவும் கடுமையான. தொழுகைங்கிறது எவ்வளவு முக்கியமானது. தொழுகையை தவிர்த்தல் என்பது பெருமையின் அடையாளங்களில் ஒன்றை போல மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வுக்கு அடிபணிய மறுத்தல்னா அது பெருமை தான். நாம் பெரிய ஆளு, அதெல்லாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வை மறுத்து பெருமை கொள்ளுகிற ஒரு ஆணவ துணி அதற்குள்ள துணிக்கிறது. அவர் தான் அதை மறுக்கிறாரு என்று மார்க்கம் நமக்கு விளக்கம் தருகிறது. அந்த அடிப்படையில் அதுவும் எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். சக்கருங்கிற நரகத்துல கொண்டு போய் போடப்படுவார். அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கெஞ்சுவாங்க, அவங்க தண்ணீர் ஒன்றும் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படாது, வைக்கப்படாது, கடும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய செய்திகள் தொழுகையை விட்டுவிட்டவருக்கு குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில
தங்களை திருத்திக்க வேண்டியது இருக்கிறது, தொழுகை என்பால் ஈடுபாடு காட்ட வேண்டியது இருக்கிறது. அவங்களும் தங்களை திருத்தி கொண்டு அடியார்களுக்கு செய்யக்கூடிய தீங்கிலிருந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. இதுல இவர் வசதி அவர் மட்டும் அப்படியெல்லாம் சொல்வதற்கு ஒண்ணுமில்ல. ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான். ரெண்டு பேரும் தங்களை சீர்திருத்திக்கணும். ஏன்னா பொதுவாக சில பேர்ட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அல்லாவுக்கு தொழுகிறவங்களாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், அவங்க சரியா தொழுகலை. இப்போ அந்த தொழுகையாளிக்கு என்ன சொல்ல வேண்டும்னு சொன்னா, அவங்க கரெக்டா ஈடுபாட்டோட அல்லாஹ் சொன்ன மாதிரி பேணுதலாக அவங்க தொழ ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தொழுகை அவங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிற ஒரு தொழுகையா மாறும். ஒரு பேருக்கு தொழுகிறோம், முகஸ்துதிக்கு தொழுகிறோம், அந்த மாதிரி தொழுகையெல்லாம் வாழ்க்கையில பிரதிபலிக்காது. சில நேரங்களில் மனுஷன் அறியாமையில தவறு செஞ்சாலும் கூட அந்த தொழுகை ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவங்களை காப்பாற்றி நேர்வழியின்பால் ஒழுக்கத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால ரெண்டு பேருக்குமே அறிவுரை சொல்லி ரெண்டு பேருக்குமே மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அடுத்த ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்க ஊர் பேர் என்ன ஒன்றும் போடலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தொழுகையில் ருக்கு முடிந்து எழுந்த பின் கைகளை கட்டி தக்பீர் கட்ட வேண்டுமா அல்லது கைகளை தொங்க விட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பேர் கையை கட்டுறாங்க, ருக்குல இருந்து எரிஞ்ச பிறகு கையில் வசதி மீண்டும் ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டிக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி கட்டக்கூடாது, இது நபி வழி அல்ல. ஆனால் இது சில அறிஞர்கள் இதை சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டதனால் இந்த கருத்தை அவங்க சொல்றாங்க. எப்படி விளங்கிக்கிறாங்க? ஒரு ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான காயிமன் ஃபி ஸலாத்தி கபல பி யமீனிஹி அலா ஷிமாலிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றால், தொழுகையில நின்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வலது கரத்தால் இடது கரத்தை பிடிப்பாங்க. பிடிச்சி இப்படி நிற்பாங்கல்ல, நெஞ்சின் மீது வைப்பாங்கன்னு ஹதீஸ் வரும்ல. அதுல ஒரு ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, தொழுகையில நின்றால்னு வருது. அப்ப நின்னா தக்பீர் கட்டுவாங்க, நெஞ்சில் வச்சுக்குவாங்க, இடது கை மீது வலது கை வச்சு பிடிச்சி நின்னுக்குவாங்கன்னு வருதுல்ல. அப்ப இதுவும் நிக்கிறது தானே, ருக்குல இருந்து எந்திரிச்சு நிக்கிறோம், அதனால் அதுவும் அந்த நேரத்திலையும் கட்டணும் என்று சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த ஹதீஸ் அப்படி சொல்லலை, இது அதை பத்தி பேசல. அந்த நின்றால் என்பது ருக்குவுக்கு முன்னாடி நிக்கிறமே அதைத்தான் குறிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, வேற ஹதீஸ்ல அதை விளக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பாங்க, அவங்க தொழுகையில நின்றால் நின்று அல்ஹம்து சூராவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிறிது நேரம் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதியில வேற வேற ஹதீஸ்ல இருந்து என்னென்ன ஓதுவாங்க, அல்லாஹ் பாயித் பைனி ஓதுவாங்க, சில துவா ஆரம்ப துவாக்கெல்லாம் ஓதுவாங்கல்ல, மௌனமா தானே ஓதுவாங்க, சப்தம் இல்லாம அதையெல்லாம் ஓதுவாங்க. அந்த நேரத்தில் சொல்ல அமைதியாக தானே இருப்பாங்க. அந்த அமைதியை பத்தி ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நின்றால். அப்ப இந்த நின்றால் என்பது எந்த நிற்றலை குறிக்கிறதுன்னு கேட்டா, தக்பீர் கட்டி ஃபர்ஸ்ட் கிராத் ஓதுறக்காண்டி நிக்கிறோம்ல அதை குறிக்கிறது. அதை இவங்க நிற்பது அப்படின்னு சொன்ன உடனே தொழுகையில எப்ப நின்னாலும் சரி நிக்கிற கட்டம் பூரா தக்பீர் கட்டணும் என்பதை போல அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் ஏற்பட்டிருக்கிற சிக்கல் இது. இன்னொரு இது என்ன வருகிறது அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை முழுசா ஒரு சஹாபி விவரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ருக்குல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னே ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். எழுந்து ரப்பனா லக்கல் ஹம்து சொன்ன பிறகு சும்ம சஜத, பிறகு சுஜூத் செய்தார்கள். அப்படியே தொடர்ந்து வருகிறது. தக்பீர் என்னதுல இருந்து அலம் சூரா ஓதுனதுல இருந்து ருக்குக்கு போனதுல இருந்து ஒன்னொன்னா வரும் பொழுது ருக்குல இருந்து எந்திரிச்சாங்க, ரப்பனா லக்கல் ஹம்து சொன்னாங்க, பிறகு ரசூலுல்லாஹ் சஜிதா பண்ணாங்க. அப்போ அந்த தொடர்ச்சியா வருகிறதை வைத்து பார்க்கும் பொழுது தக்பீர் கட்டினாங்கன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தக்பீர் கட்டினாங்கன்னு வந்திருக்கும், அப்படி கட்டுனாங்கன்னு வரல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நிற்கும் பொழுது கைகளை கட்டுனாங்க என்பது அல்ஹம்து ருக்குவுக்கு முன்னாடி நிற்கிறத பத்தி பேசுகிறது. அதை ருக்குவுக்கு பின்னால் உள்ளதை நிற்றலையும் அது குறிக்கிறது என்று விளங்கி கொண்ட காரணத்தினால தக்பீரை கட்டுறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. ருக்குவுக்கு பிறகு தக்பீர் கைகளை ஒசத்தி கையை கீழே போட்டுறணும். அதுதான் சுன்னத்தான நபி வழி தொழுகைங்கிறத புரிந்து கொள்ளணும். சதாம் நாமக்கல்ல இருந்து கேட்குறாங்க, துஆ கேட்கும் போது அழுகை வந்தால்தான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை. அழுது கேட்பது சிறந்தது. அழுகை அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பணிவை எல்லாம் வெளிப்படுத்தி அடிமைத்தனத்தை, இயலாமை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற அடையாளங்களில் ஒன்றாக அழுகையை நாம கருதலாம். ஆனால் அழுதாத்தான் அல்லாஹ் ஏற்றுக்குவான் அப்படியெல்லாம் சொல்லல. உறுதியா கேளுங்க, அல்லாஹ் ஏற்றுக்குவான். ஹலாலான முறையில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் ஏற்றுக்குவான். நீங்க கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். இப்படிதான் அல்லாஹ் துஆவை பத்தி வருகிறது. உதுல்லாஹ வ அன்தும் பிஹி மூகினூன பில் இஜாபா. கண்டிப்பாக இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அழுதுதான் பிரார்த்தனை பண்ணுங்க ரசூலுல்லாஹ் சொல்லல, ஹதீஸ் நமக்கு சொல்லல. ஆனாலும் அழுகை என்பது நாம் நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். நம்முடைய இயலாமையெல்லாம் வெளிப்படுத்தி அழுது கெஞ்சி அப்படியே அல்லாஹ்வோட ரொம்ப நெருங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பல கட்டங்கள் அழுது இருக்கிறாங்க, அழுது துஆ செஞ்சதுக்கான சான்றுகள் இருக்கிறது. அதனால அழுதல் சிறந்த நிலை.
அழுதால்தான் என்று சொல்ல முடியாது. அழுது கேட்பது உயர்ந்த நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஷம்ஷித் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்னு தெரியல. உறவுகளை பேணி வாழ அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான், அதிலும் இரத்த உறவை பேண கட்டளையிட்டுள்ளான். அப்படிப்பட்ட இரத்த உறவு ஹராமான செயல்களிலும் தவறான உறவிலும் இருக்கின்றன. இதிலும் இஸ்லாத்தில் வெறும் பெயரளவிலேயே உள்ளனர். நாங்கள் எவ்வளவு எடுத்து சொன்ன போதிலும் மனம் திருந்துவதாக இல்லை. இதனால் நாங்கள் அவர்களை பிரிந்து பேசாமல் வாழ்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ்வின் கட்டளையை மீறுகிறோமோ என மனதில் சந்தேகம் உள்ளது. இந்த விஷயத்தில் தெளிவாக விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க. அந்த உறவுகள் விஷயத்துல அவங்க தப்பு பண்றாங்கன்றதுக்காண்டி அவங்களோட சேராம வர்றது சரியானா அப்படி இல்லை. அவங்க தப்பு பண்ணினாலும் நம்ம சேரணும், அவங்களோட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க பிரிஞ்சுட்டீங்கன்னா சொல்றது யாரு? இப்ப அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தப்பு பண்றவங்கள நீங்க எடுத்து சொல்லி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க திருந்த வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சொல்லலை விலகிட்டீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த தப்புலையில நீடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால உறவுகளை நீங்க பேணி வாழணும். உறவுகள் நம்ம உண்டாக்குனது இல்லையே, அல்லாஹ் உண்டாக்குனது இல்லை. உறவுகளை சேர்ந்து அதை முறிக்கிறவங்களை கடுமையாக மார்க்கம் பார்க்கிறது. நல்ல மக்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லதீன யஸிலூனமா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, யார் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிற உறவுகளை அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ளது, அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளில் உள்ளது என்பதை போல திருமறை குர்ஆன்ல நமக்கு எச்சரிக்கை சொல்றான். இன்னும் சொல்ல போனா அவங்க தப்பு செய்யறாங்க, அந்த தப்புக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களோட சேரலாமா நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கே தப்பு செஞ்சாலும் சேருங்கன்னு மார்க்கம் சொல்லு. உங்களுக்கே தப்பு செய்யறாங்க, அப்போ கூடுதலா இருக்கும்ல. யாருக்கோ தப்பு செய்யறதுங்கிறத தாண்டி உங்களுக்கே கேடு பண்றாங்க, உங்களுக்கே துரோகம் பண்றாங்க, உங்களுக்கே கோபம் ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கே செஞ்சா கூட அப்பவும் கூட நீங்க சேர்ந்துருங்க. உங்களை விட்டு அவங்க விலகுனா நீங்க விலகாதீங்க, ஒட்டி போங்க. உங்களுக்கு அவங்க கேடு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு அவங்கள நீங்க அரவணைச்சு நெருங்கி போங்க. அந்த ஒட்டுதல், உறவை சேர்ந்திருத்தல் அப்படிங்கிறதே அந்த சொல்லே எப்போ அர்த்தம் உள்ளது ஆகும்னு கேட்டா பிரிகிற நேரத்தில் சேர்வதுதான். பிரிவதற்கான சூழல் வந்துருச்சு, பிரிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, அப்பதான் ஒட்டுறது. ஏற்கனவே ஒட்டி இருக்கிறத பத்தி பேசல, உடைகிறதுக்கான வாய்ப்பு அல்லது உடஞ்சு போனதை தான் திரும்ப ஒட்டி வைக்கிறதுன்னு சொல்ல முடியும். அப்ப ஒட்டிருங்க என்று சொல்வது ரொம்ப ஆழமான அழுத்தமான ஒரு கட்டளை. அதனால அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிக்கொண்டே அதை சீர்திருத்தம் பண்ணிக்கொண்டே அவர்களுடைய நட்பை நீங்கள் பேணிக்கொண்டே இருங்க என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. அவர்களை விட்டு நீங்க விலகினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை சொல்வதற்கான நன்மையை நீங்க இழக்கிறீங்க. என்ன நம்ம சொன்னோம், இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம சொன்ன அவன் கேட்கல, அவன் திருந்தல, அதை வச்சுதானே நம்ம கோவம் வருது. அப்ப நம்ம அங்க என்ன மிஸ்டேக் பண்றோம்னு கேட்டா, அடுத்தவனை திருத்துற பொறுப்பு நம்ம கையில் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். நம்ம உள்ளுணர்வு அப்படிதானே இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சொன்னோம் கேட்கல, அப்ப அவன் என்ன மதிக்கல, அவன் எனக்கு பவர் இல்லாம போயிடுச்சு, என் வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. திருந்துதல் என்பது என் வார்த்தையினுடைய பவர் இல்லையாங்கிற விஷயம் இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையாங்கிற விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல பேர் திருந்தலையே. அப்புறம் ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க, என்ன நம்ம சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இஸ்லாத்துக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொன்னான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான். உங்க வேலை என்ன, சொல்ற வேலை சொல்லிக்கிட்டே இருங்க, எச்சரிச்சுக்கிட்டே இருங்க அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நாமும் அந்த உணர்வுக்கு வந்துடணும். சொன்னோம் கேட்கலாட்டி அல்லாஹ் நாடல, அது அல்லாஹ்வுடைய ரைட்ஸ். அல்லாஹ் எப்போ நேர்வழி கொடுக்க நினைக்கிறானோ அப்ப நேர்வழி கொடுப்பான், எப்போ நேர்வழி கொடுக்க தேவையில்லை நினைக்கிறானோ அப்ப நேர்வழியை தரமாட்டான். அதனால நம்ம சொன்ன உடனே திருந்தலாட்டி நடக்காது, உறவே இல்லைன்னு முறிச்சிருவேன் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. நாம சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை நாடுகிற ஒரு தருணம் வரும் பொழுது நம்மை அதுக்கு ஒரு காரணமாக்கிட்டாங்கன்னா அவர் அதுக்கு பிறகு நேர்வழியில செய்யக்கூடிய எல்லா செயல்களில் ஒரு நன்மை நமக்கு சேர்ந்தோம். அதை எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தொடர்ந்து அந்த உறவுகளை பேணுகிற வேலைகளை கவனத்தோடு நாம செயல்படுத்த வேண்டும். ஃபாத்திமா திண்டுக்கல்ல இருந்து கேட்குறாங்க, எங்க அம்மா மௌத்தா போய் 4 நாட்கள் ஆகுது. அடக்கம் பண்ண செலவு ஜமாத்துல பண்ணாங்க, கஃன் துணி செலவு பெத்த பிள்ளைங்க தான் கொடுக்கணுமா, ஜமாத்தினர் கொடுத்தால் மையத்துக்கு பாதிப்பு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது. யார் வேணாலும் கஃன் கொடுக்கலாம், வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம், வாய்ப்பு இல்லாட்டி சமூகத்தில் இருக்கிறவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்க, ஜமாத்துகள் பொறுப்பெடுத்துக்குவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே எத்தனையோ சஹாபாக்களுக்கு அவங்களுக்கு கஃன் பண்றதுக்கு மற்றவங்க தான் ட்ரை பண்ணாங்க. உஹது போர்க்களத்தில் ஒரு நபித்தோழர் கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்கு கஃன் பண்றதுக்கு கஃன் பண்ணாங்கன்னா முழுசா கஃன் இல்லை, தலையை மூடுனா கால் தெரியுது, காலை மூடுனா தலை தெரியுது, கஃனே இல்லை, வேற இலையெல்லாம் அள்ளி போட்டு கஃன் பண்ணாங்க. என்ன ஹதீஸ்ல பார்க்குறோம்.
அதே மாதிரி அப்துல்லா பின் உபைன்னு சொல்லிட்டு ஒரு நயவஞ்சகன் ஒருத்தன், ஒரு சந்தர்ப்பவாதி ஒருத்தன் மூத்தா போயிட்டான். ரசூல்லாட்ட வந்து யார் ரசூல்லா நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க எங்கள் பாப்பாவுக்கு கஃபன் பண்ணுறதுக்குன்னு அவங்க புள்ள வந்து கேட்டாங்க. ரசூல்லா தன்னுடைய ஆடை எடுத்து கொடுத்தாங்க. புள்ள இருக்கிறாங்க, பிள்ளைகிட்ட சொத்து பத்து இருக்கு, கஃபன் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் இங்கே இருந்து இதை வாங்கிட்டு போவோம், ரசூல்லாவோட போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு அடுத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு தான் கஃபன் பண்ணாங்க. அதனால பிள்ளைங்க தான் கஃபனுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. பிள்ளைங்கள்ட்ட வாய்ப்பு வசதி இருக்கும்போது அவங்க செய்ய வேண்டியதான். வாய்ப்பு இல்லை, மற்றவங்க பொறுப்படுத்திக் கொண்டால் அதனால் இறந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உசேன் ஜாவித் தாம்பரத்திலிருந்து கேட்குறாங்க, காஃபிர்கள் ஆட்சியாளர்கள் நம் பள்ளிவாசல்களை எல்லாம் எல்லா ஊர்களிலும் இடித்து வருகிறார்கள். ரத்தம் கொதிக்கிறது, ஆனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஒரு மூமின் குர்ஆன் ஹதீஸ் படி என்ன செய்ய வேண்டும்? ஜிஹாது கைகளால் தடுக்க செய்ய வேண்டுமா, அல்லது அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டுமா? இந்த கேள்விக்கு நேர்மையான, நியாயமான, உண்மையான மற்றும் இஸ்லாமிய சட்டப்படி பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம வாழ்ற நாட்டிலே அந்த கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது, பள்ளிவாசல் அநியாயமாக இடிக்கப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நிறைய வேலைகள் பண்ணணும். இதை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே மார்க்கம் சொல்கிற வேலை தான். உங்கள் சக்திக்கு உட்பட்டு இதை தடுப்பதற்கு எப்படி செஞ்சால் இதை தடுக்க முடியும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தோணலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், ஜமாத்து செய்யணும், தலைவர்கள் செய்யணும், அப்படியெல்லாம் இல்லாமல் இதை கண்டு கொதிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு யோசிக்கணும். என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் இந்த நீங்கள் ஒரு டீமை உண்டாக்கலாம் பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை அங்கே போய் நின்று ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு டீமை நம்ம உண்டாக்கி அந்த மக்கள் மத்தியில் நின்று அந்த அநீதங்களை எதிர்த்து போராட ஒரு டீமை உண்டாக்க போகிறோம்னு போய் நின்று அங்கே ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்கி பாதுகாப்பு வேலைகளை செய்யலாமா? செய்யுங்க. ஜிஹாது என்கிற அந்த போர் பிரகடனம் இருக்குதே, அதை செய்ய போறதில்லை. அது இஸ்லாமிய அரசு செய்யும். ஜிஹாத் என்பது இஸ்லாமிய அரசாங்கத்தின் மீதான ஒரு கடமை. அது ஒரு மிலிட்ரி இருக்கணும், நாடு தனியாக இருக்கணும், இவங்க அங்கே மேலே அறிவிப்பு செஞ்சுட்டு வந்து அட்டாக் பண்ணணும், அது வேற செய்தி. அது அல்லாமல் இதை இந்த சூழலில் இருந்து கொண்டு இது நடைபெறாமல் இருப்பதற்கு நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். நீங்கள் இஸ்லாமிய அரசனுடைய ஜிஹாதை செய்ய போறதில்லை. சட்ட ரீதியாக போராடலாம், வழக்கு தொடுக்கலாம், ஒரு ஆர்ப்பாட்டத்தின் வழியாக மக்கள் கவனத்தை ஈர்க்கலாம், எல்லா பக்கத்திலையும் அதுக்குரிய விழிப்புணர்வை உண்டாக்கலாம், அந்த மக்கள் மத்தியில் போய் இது அநியாயம்ன்றதை புரிய வைக்கிறதுக்கு வேலைகள் செய்யலாம். என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசிக்கலாம் தானே. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மர்ராமின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்களை ஒருத்தர் தப்பை கண்டாரு, தீமையை கண்டாருன்னா கையால தடுங்க, முடியலாட்டி நாவால சொல்லுங்க, அதுக்கு முடியலாட்டி வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உள்ளத்தால் வெறுத்தாவது அதுல இருந்து விலகி நில்லுங்க. உள்ளத்தின் அடிப்படையிலே அது கடைசி நிலைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ நாவால் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பிரச்சாரம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சட்டமன்றத்தில் அதிகார மையங்களில் நின்று குரல் எழுப்பி போராடுகிற வழிமுறை இருக்கிறது, நீதிமன்றங்களை போய் போராடுகிற வழிமுறை இருக்கிறது. அதையெல்லாம் செய்வோம். செஞ்சு அதுக்கு பிறகு வெற்றி தோல்வி எல்லாருடைய கையில் இருக்கிறது. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்படி நடக்கும்போது அந்த தீமைக்கு எதிராக நீ என்ன செஞ்ச நல்லா கேட்பான். நான் என்னால் ஆனால் இது செஞ்ச ரப்பே அப்படின்னு சொல்வதற்கான ஒரு பதிலை நம்ம தயார் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கான வேலைகள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஒரு சின்ன துரும்ப அசைக்க முடியுமா, ஒரு சின்ன எழுத்தை எழுத முடியுமா, ஒரு சின்ன வீடியோவை பதிவு செய்ய முடியுமா, ஒரு சின்ன கருத்தை நியாயமான முறையில் பதிவு செய்து அதற்கான நீதியை பெறுவதற்கான உங்கள் குரலை வெளிப்படுத்த முடியுமா? என்ன ஏழுமோ பல விஷயங்கள் இருக்கிறது. எது சாத்தியப்படுகிறதோ அதில் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நீங்கள் போராடினீங்க என்பதை ஏற்றுக்கொள்ளும். பஷீர் அஹ்மது சவுதி அரேபியா தமாம்ல இருந்து கேட்குறாங்க, லொஹர் அசர் ஃபர்லான தொழுகையில் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவும் துணை சூறாவும் மௌனமாக ஓத நாமும் ஓதுகிறோம். இமாம் ஓதி முடிப்பதற்குள் நாம் ஓதி முடித்து விட்டால் இமாம் ருக்கு செல்லும் வரை அமைதியாக இருக்க வேண்டுமா, அல்லது திக்ருகள் ஏதேனும் ஓதலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறோம். ருக்கு லுஹர் அசர்ல இமாம் சீக்கிரமா ஓதி முடிச்சுட்டாங்க, ஆனால் நின்றுகிட்டே நிற்கிறாங்க, அவர் ஓதிக்கிட்டே இருக்கிறார். நம்ம சீக்கிரம் ஓதி முடிச்சிட்டோம், நம்ம அல்லம் சூறா ஓதிட்டோம், துணை சூறா ஓதிட்டு இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது திக்ரு பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? திக்ருகள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது குர்ஆனுடைய வசனத்தை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருங்க. நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ருக்கு போகிற வரைக்கும் அடுத்த ஒரு சூறா ஆரம்பிங்க. இப்போ அலம் தர கைஃபா ஆரம்பிச்சிங்க, அது ஓதிட்டீங்க, இமாம்னு முடியலை, லீலா குரேஷன் ஓதுங்க, இன்னா அத்தீனா ஓதுங்க, குல்லுவல்லா ஓதுங்க, குல்லுபில் ஓதுங்க, ஓதிக்கிட்டே இருங்க. வேறு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவர் திக்ரு போயிடக்கூடாது. ஒரே இல்லை எனக்கு கம்மியாக தான் தெரியும், அவர் ரொம்ப நேரம் நிற்கிறாரு, தெரிஞ்சதே திரும்ப திரும்ப ஓதுங்க. ஒரு சூறா தான் தெரியுமா, மடக்கி ஓதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நம்ம மௌனமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு திக்ருகள் ஓத வேண்டிய எதுவும் மார்க்கப்படி கிடையாது. திருமறை குர்ஆனையே தொடர்ந்து நாம் வேற வேற வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபவாஸ் சென்னையிலிருந்து கேட்குறாங்க, சமீபமாக ஏலச்சீட்டு தொடர்பாக நீங்கள் அளித்த பதிலில்
ஏலச்சீட்டு நடத்துபவர் அவருடைய களப்பணி மற்றும் பொறுப்புகளுக்காக அவர் விரும்பினால் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் சமமாக ஒரு தொகையை முன்கூட்டியே அறிவித்து எடுத்துக்கொள்வது கூடும் என்றீர்கள். அப்படியானால் 0% வட்டியில் 0% இஎம்ஐயில் வாங்கும் ஒரு பொருளுக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ் அல்லது ப்ராசஸிங் ஃபீ என்ற பெயரில் சிறிய கட்டணம் செலுத்துவதும் வட்டிதான் என்றால், ஏலச்சீட்டு நடத்துபவர் எடுத்துக்கொள்ளும் ப்ராசஸிங் ஃபீ எதன் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏலச்சீட்டு நடத்துகிறவர் அவருடைய உழைப்புக்காக, நேரத்தை செலவு பண்ணுறதுக்காக, மக்கள்கிட்ட போய் இந்த பணத்தை வசூல் பண்ணி அதை சேகரிக்கிறதுக்காக வேண்டி அவர் ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டாரு, ஒரு ஒரு தொகையை அதிலிருந்து எடுத்துக்கிட்டாருன்னா அது மார்க் அடிப்படையில் குற்றம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களில் பொருட்கள் வாங்குறாங்க, வண்டி வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, டூ வீலர் வாங்குறாங்க, வேறு பொருட்கள், ஃப்ரிட்ஜ், மிக்சி இது மாதிரி வாங்குறாங்க. அப்படி மாதிரி வாங்கும்போது 0% இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 0% ஏதோ வட்டிலாம் போட மாட்டோம்னு சொல்லி வாங்குறாங்க. வட்டியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிற பேரில் ஒன்று பிடிக்கிறாங்க. இப்போ இதை கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ முரண்பாடாக தெரியுதுன்னு கேட்குறாங்க. இந்த 0% வட்டி அப்படின்னு சொல்கிறது நெசமாவே 0% இருந்து அதில் வட்டி போடாமல் உண்மையிலே ப்ராசஸிங் ஃபீயாக இருந்தால் மார்க் அடிப்படையில் தப்பு இல்லை. உண்மையில் ப்ராசஸிங் ஃபீனா என்ன? இப்போ ஒரு ப்ராசஸ் ஃபீ எவ்வளோ ஆகும், ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம்னா அது ப்ராசஸ்க்கு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சா நமக்கு தெரியும். ஒரு 500 போடலாம், ஒரு 300 போடலாம், ஒரு 1000 போடலாம். அதுக்காக வேண்டி பேப்பர் மாதம் பணத்தை கட்டுவார், அதுக்கு ஒரு ஆள் வாங்கணும், அதை கணக்கு வைக்கணும், அதை பராமரிக்கணும், அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு உரிய சர்வீஸ் சார்ஜ் ஒரு 500, 300, 800 ஒரு தொகையை போட்டார்னா நம்ம அறிவு புரிந்து கொள்ள தகுந்த அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் இந்த மாதிரி வட்டின்னு சொன்னால் வாங்க மாட்டாங்க என்பதற்காக வேண்டி 0%ன்னு சொல்லிட வேண்டியது. வட்டிலாம் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு அந்த வட்டிக்குரிய அமௌண்ட்டை ப்ராசஸிங் சார்ஜ் அப்படிங்கிற பேரில் டிவைட் பண்ணி இங்கே வாங்கிடுவாங்க. இங்கே பிரிச்சோ அல்லது சேர்த்தோ மொத்தமாகவோ இந்த காசு, இது வட்டி காசு கேட்கல, இது நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம்ல, உங்களுக்கு தர்றோம்ல, அதுக்கு தான் இந்த காசுன்னு சொல்லிட்டு வட்டி என்னவோ அதை இங்கே மறைமுகமாக வேறு வழியில் வாங்கிடுறாங்க. அவன் அந்த தொகையை வச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க வட்டியை வாங்குறாங்களா அல்லது உண்மையிலே ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஃபீ வாங்குறாங்களா அப்படின்றத தொகையை பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குற பொருளுக்கு 300 ரூபா வட்டி போட மாட்டாங்க, 300 ரூபா 200 ரூபா வட்டி வாங்க மாட்டாங்க. அப்போ 300 ரூபா தான் அதில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ இது வட்டி கணக்கில் வரல. ஒரு மாதத்துக்கு அது எத்தனையோ ஆயிரங்கள் வந்துடும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்துடும். நாம் 2 வருஷம் கட்ட போகிறோம், 3 வருஷம் கட்ட போகிறோம், மொத்தத்துக்குமே சேர்த்து 300 ரூபா தான் போட்டிருக்கான், 200 ரூபா போட்டிருக்கான். அப்போ உண்மையிலே இது சர்வீஸ் சார்ஜ் தானே தவிர இது வட்டி இல்லைன்றதை அதை பார்த்தா அந்த பொருளை வச்சே நாம போடப்படுற அமௌண்ட்டை வச்சே முடிவு எடுத்து கொள்ளலாம். அதனால நெசமா 0% வட்டியா இருந்துச்சுன்னா வாங்குறதுல தப்பு இல்லை. 0% ஒரு பக்கம் சொல்லிட்டு சும்மா நம்மளை ஏமாத்துறக்காண்டி வாய் வார்த்தையா சொல்லிட்டு வேற ரூட்ல அந்த பணத்தை அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க ஏமாத்திருக்கிறாங்க, வட்டியை தான் வேற பேர் சொல்லி நம்மகிட்ட வாங்கியிருக்கிறாங்க என்பது அர்த்தமாகும். அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கணும். உசாமா கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க, நான் கோயம்புத்தூரில் ஒரு ஐடி துறையில் வேலை செய்து வருகிறேன். கடந்த 24ஆம் தேதி எனது கம்பெனியில் கிறிஸ்துமஸ் விழா என்று நடத்தி அதில் கேக் வெட்டி எல்லோருக்கும் கொடுத்தார்கள். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோ, கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறுவதோ, ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அவர் அந்த தேதியில் பிறந்தார் என்பதை அவர்கள் நம்புவதை நான் அங்கீகரிக்கிற மாதிரி ஆவதால் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிகழ்ச்சி கம்பெனிக்கு உள்ளேயே நடந்ததால் நான் கலந்து கொள்ளாவிட்டாலும் எனக்கு நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை. நான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாததால் நிகழ்ச்சி முடிந்ததும் அவர்கள் கேக் மட்டும் சாப்பிடுமாறு சொன்னார்கள். ஆனால் அதையும் நான் மறுத்துவிட்டேன். எனது கேள்வி என்னவென்றால், நான் அந்த இடத்தில் இல்லாமல் எனக்கு அன்பளிப்பாக வந்தால் அதில் எந்த தவறும் இல்லை என்பது தெரியும். ஆனால் நிகழ்ச்சிக்கும் எனக்கும் ரொம்ப இடைவெளி இல்லாததால் அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட கேக் என்பதால் நான் அதை மறுத்துவிட்டேன். நான் செய்தது சரியா அல்லது அந்த கேக் அன்பளிப்பு தானே என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமா? இதே போன்று இனிவரும் பண்டிகைகளுக்கும் நடக்க வாய்ப்பு இருப்பதால் நான் எவ்வாறு நடந்து கொள்வது, விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சபை இது மார்க்கத்துக்கு முரணானது, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் பங்கெடுக்கலை, அவங்க பங்கெடுக்கலை. ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் தான் தள்ளி இருக்காங்க, ரொம்ப தூரம் தள்ளி இல்லை, பக்கத்தில் தானே தள்ளி இருந்தேன். அதனால அவங்க நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு கேக் கொண்டு கொடுத்தாங்க, அங்கே தயார் பண்ண அவங்க செலிப்ரேட் பண்ண அந்த கேக்கை கொண்டு கொடுத்தாங்க, இதை நான் சாப்பிட்றது ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க.
நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை, மார்க் அடிப்படையில் மார்க்கத்துக்கு முரணான சபையில பங்கேற்க கூடாது, பங்கேற்கல. உங்களுக்கான இடம் தூரமா குறைவா அப்படிங்கிறத வைத்து முடிவெடுக்க தேவையில்லை. நான் பங்கேற்காம விலகிட்டேன்ல, நான் தள்ளி நின்றேன்ல, எல்லாரும் இந்த இடத்துல நின்று இப்படி செய்யறோம், நான் இதை பங்கேற்கலங்கிறத காட்டுகிற வகையில என்னால் இதை விட தூரமா அலுவலகத்தை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு முகாந்திரம் சூழல் இல்லாத காரணத்தினால எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை புரிய வைக்கிற விதத்துல நான் அந்த இடத்த விட்டு நவுண்டுட்டேன். நான் கொஞ்சம் தூரமாகி விலகி நின்றுட்டேன். அப்ப நான் அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டேங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விலகின பிறகு அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பொருள் வருது. இந்த பொருளை கொடுக்கறது, இது சாப்பிட்றது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராமான்னு பார்க்க வேண்டியதான். இந்த பொருள் ஹலாலான பொருளா இருந்தால் மார்க் அடிப்படையில் இதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலாலான பொருள் இப்போ எப்படி சில நேரங்களில் அந்த கேட்க வெட்டுறவங்க ஒருவேளை அந்த இந்து மத நம்பிக்கை மாதிரி அல்லது முஸ்லீம்களில் சில பேருடைய நம்பிக்கை இருக்கிற மாதிரி அது கடவுளுக்கானது, இது பக்தி, இது படையில் செய்யப்பட்டது என்ற நம்பிக்கை, அதை போன்ற அது ஒரு புனிதமானது, ஏன்னா கடவுளுக்கு செஞ்ச ஒரு வழிபாட்டினுடைய தொடர்ச்சி என்ற நம்பிக்கையில் கொடுக்கப்பட்டால் கன்ஃபார்மாக வருத்திர வேண்டியதான். ஏன்னா அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது, தர்காவில் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம், ஃபாத்தியா வச்சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, ஒரு கோயிலில் வச்சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா படையில் செய்யப்பட்டது, அது ஒரு புனிதமானது, அதில் ஒரு நம்பிக்கை சார்ந்து உள்ள விஷயம் உள்ளுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறதுனால அல்லாஹ் அதை தடுத்துட்டா அதை நாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டோம். அப்படியான அம்சம் அதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா தாராளமாக சாப்பிடுங்க, மார்க் அடிப்படையில் அது குற்றம் இல்லை. நாம் போய் வலிந்து போய் உன்னை ஹராம்னு சொல்லக்கூடாது. ஹராம்னு சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். வெறுமனே எனக்கு உறுத்துது என்றெல்லாம் மொட்டையாகவும் சொல்லக்கூடாது. அது எப்போ சொல்லலாம்னா, இப்படி பார்த்தா அப்படி தோணுது, அப்படி பார்த்தா அப்படி தோணுது என்று ரெண்டு மாதிரியான ஆதாரங்கள் நம்ம முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் எதுக்குப்பா வம்பு, சந்தேகமே வேண்டாம், நான் அதை விட்டு விலகிடலாம். ஆனால் அதை மறுப்பதற்கு, இது ஹராம் என்று சொல்வதற்கு ஏற்க தகுந்த எந்த சான்றுகளோ ஆதாரங்களோ முகாந்திரமோ இல்லாத தருணத்தில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மறுப்பது என்பது அது ஏற்புடையதில்லை. அது மார்க் அடிப்படையில் தேவையும் இல்லை. அல்லாஹ் ஹலால் ஆக்கினது நீங்கள் எப்படி ஹராமாக்குவீங்க? லா துஹர்ரிமு தொய்யிபாத்திமா ஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிச்சது நீங்க ஹராமானதா ஆக்கிக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த உணவை நீங்க தவிர்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனா இதே போல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அவங்க உணவு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல படைகளுக்கான வாய்ப்பு இருக்கும். வேற வேற பண்டிகைகளை கண்டிப்பா அது மாதிரி செய்வதற்கான சூழல் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி பொருட்கள் வரும்பொழுது அதை அந்த பொருளையும் சேர்த்து தவிர்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும், சூழல் வரும். அதை கவனித்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்க விரும்புகிறவங்க கீழ்காணக்கூடிய இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக பேர் மற்றும் முகவரியோடு எழுதி அனுப்புங்க. ஒருத்தர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒரு மெசேஜில் கேளுங்க. 2 கேள்வி கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா 2 மெசேஜாக தனித்தனியாக பிரித்து உங்களுடைய கேள்விகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.